வணக்கம். நான் யோகம் விஜயகுமார், யோகம் ஜோதிட மையம், பாண்டிச்சேரி. இன்னைக்கு நேயர்கள் அனைவருக்கும் ஒரு புதிய நுணுக்கமான ஜோதிட கிரக அமைப்பை பற்றி சொல்லலாம். யாரெல்லாம் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா யாரெல்லாம் கொடுக்க முடியாது, யாரெல்லாம் கூட்டு தொழில் செய்யக்கூடாது, இதை பற்றி சொல்லலாம். சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் கடனை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான், நோயை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான். சரிங்களா? நண்பர்களை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் கிரகம் தான். பெண்ணாக இருந்தால் கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாய் கிரகம். சரிங்களா? ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வீக் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை, நண்பர்களால் ஏமாற்றம், நண்பர்கள் ஏமாற்றமும் கொடுப்பாங்க, அதே மாதிரி அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியது நண்பர்கள் தான். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு செவ்வாய் என்பது ராகு கேதுகளுடன், செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா பிறப்பு ஜாதகத்துல அவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. சரிங்களா? கடன் வாங்கினா திரும்ப கொடுக்க முடியாது. செவ்வாய் கேதுன்ற ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல அவங்க கடன் வாங்கினான்னா அவங்களால கொடுக்கவே முடியாது. அது மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால அது பேங்கிங் கடனா வைக்கிறது நல்லது. வங்கி தொடர்பான கடன் வைக்கிறது இருந்தா நல்லா இருக்கும். தனிநபர்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னா, ஒருவேளை பிறப்பு ஜாதகத்துல குருவும் சந்திரனும் ஏற்பட்டு இருந்துச்சு, அமைப்பு இருந்து செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அவமானப்படக்கூடிய சூழல் உருவாயிடும். சரிங்களா? சமூகத்துல தனிநபர்கிட்ட கடன் வாங்கி அவங்க பப்ளிக்ல வச்சு அசிங்கப்படுத்தி அவமானத்தை ஏற்படுறது, இது மாதிரி நெகட்டிவா சிந்திக்கிற சூழல்லாம் உருவாயிடும். சரிங்களா? அதனால மேக்சிமம் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது உள்ளவங்க தனிநபர் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? கமிஷன் பேசிக் பிசினஸ் பண்ணலாம். ஒரு லேண்டு பாக்குறாங்கன்னா லேண்டை போய் பார்த்து 2 பேரும் பார்க்கறது, பேசுறது, கமிஷன் வந்தா பிரிச்சுக்கிறது, அது மாதிரி இது பண்ணலாம். ஆனா தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு முதலீடு போட்டு அவங்க ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சு 2 பேருக்கும் செவ்வாய் கேது செவ்வாய் ராகு அது மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட்னர்ஷிப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீடிக்காது. பெரிய டிராபேக் ஆகி ஒன்று செட்டில்மெண்ட் பேசு வரும், இல்லை ஏமாற்றக்கூடிய சூழல் உருவாயிடலாம். அந்த நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கக்கூடிய சூழலும் உருவாயிடும். அதனால உங்க ஜாதகத்துல இது போன்ற கிரக அமைப்பு இருந்தா நீங்களுமே அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலை தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறது, அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லதா இருக்கும். சரிங்களா? உங்க ஜாதகத்திலும் செவ்வாய் எப்படி இருக்குது என்று நீங்களும் எடுத்து பார்த்துக்கோங்க. மீண்டும் வேறொரு காணொளி வழியாக நிறைய ஜோதிட தகவல்களையும் ஆன்மீகம் சார்ந்த புரிதல்களையும் உங்களுக்கு நான் வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். எனது ஜோதிட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வாழ்வியல் சார்ந்த விளக்கங்களையும் புரிதல்களையும் தெளிவான ஒரு வாழ்வியல் வழிகாட்டுதலையும் உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சந்திப்போம். வணக்கம்.